தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரிக்க முடியாத உறவு. ரோமர் 8:36 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சீக்கிய மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மாறி சாதுவாக வாழ்ந்து வந்தார் சுந்தர் சிங். ஒருமுறை சாது சுந்தர் சிங்கின் உறவினர் ஒருவர் அவரை நிலவறைக்கு அழைத்து சென்றார். அவ்வறை முழுவதும் பொன், வெள்ளி, முத்து, வைரக்கற்கள் நிறைந்திருந்தது. அவரது உறவினர் சாது சுந்தர் சிங்கை பார்த்து, "நீ என் மகளை திருமணம் செய்து கொண்டால் இப்பொக்கிஷங்கள் அனைத்தும் உனக்கே சொந்தமாகும்" என்று கூறினார். அதற்கு சாது சுந்தர் சிங் பணிவாக, "உலகம் முழுவதும் எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் என்னை இரட்சித்த பெருமானின் இயேசு பெருமானின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது" என கூறினார். துன்பங்களும் இடுக்கண்களும் வருத்தங்களும் அதிகரிக்க இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அவரது அன்பும் அதிகரித்தது. பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது, "உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடைக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம்" என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, மோசமோ, பட்டயமோ என எழுதினார். இந்த பூவிலைகள் எது நமது முக்கியமான காணப்படுகிறது? நமது செல்வங்களா, உறவுகளா, வாழ்வின் துன்பங்களா, இன்பங்களா? இவைகள் நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற்றால் கிறிஸ்துவிடம் நமக்கு அன்பில்லை. தேவன் உங்களிடம் காட்டும் அன்பை நீங்கள் தேவனிடம் காட்டும் அன்பை கணக்கிட்டு பாருங்கள். உங்கள் அன்பு மிகவும் உயர்ந்தது என்று உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் அதை விட்டுவிட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் மாட்டு கொட்டையிலே பிறந்த அன்பை என்ன சொல்லுவோம்? பாவங்களுக்காக நம்மை அழிக்காமல் தம்மையே கல்வாரியின் அழித்த அந்த அன்பை நாம் சொல்லுவோம். வானத்திலும் பூமியிலும் காணப்படுகையெல்லாம் தேவன் தம்முடைய சொந்தமான குமாரனை மனிதனின் பாவத்திலிருந்து பிரசித்தம் பெற்ற பலியாய் தத்தம் செய்த அன்பை விட பெரியதல்லவா? இப்படிப்பட்ட அன்புக்கு ஈடாக எதையாவது நம்மால் கொடுக்க முடியுமா? தன் ஜீவனை கொடுத்தாலும் அது ஈடாகாது. இவ்வளவு உயர்ந்து நிற்கும் தேவ அன்பை உலகத்திலுள்ள எந்த ஒரு காரியமும் சூழ்நிலையும் நம்மை விட்டு பிரிக்காமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை பிரிக்க அநேகர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாமல் இருக்க தேவன் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட தீர்மானம் செய்யுங்கள். இந்த காலவேளை ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வேன் சொல்லி ஒப்புக்கொடுங்கள். இந்த நாளை தேவன் தாமே உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.